பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. வானிலை ஆர்வலரும் இணைஞ்சிருக்காரு ஹேமச்சந்திரன், அவரோடையும் பேசலாம். சார் வணக்கம். அதாவது இப்போ எல்னினோ இருக்குது, இதனால் வறண்ட வானிலை நிலவரம் இருக்கும். இந்த ஒரு வருஷம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இப்போ இன்னைக்கு காலையில் அப்டேட் ஒரு மேகக்கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ஈரப்பதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரப்பதம் இருந்தால் இந்த மழை அதுக்கான வாய்ப்பு குறையுமா, இல்லை இது எப்படி இருக்கும் வரக்கூடிய இந்த அடுத்த 2-3 நாட்கள்? இதை பற்றி முதல்ல எங்களோட சொல்லுங்கள், இன்னும் நிறைய கேள்விகளை நம்ம பேசலாம். குறிப்பா பார்த்தோம்னா நேற்றைய தினம் ஆந்திர பகுதியில உருவான அந்த இடிமலை மேகங்கள் தற்போது சென்னைக்கு கிழக்கே அந்த கடல் பகுதியில நிலை கொண்டிருக்கு. அதன் காரணமா அந்த ஈரப்பதத்துடன் கூடிய காற்று வந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி தொடங்கி தற்போது வரைக்கும் வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கூட உருவாகல. நமக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதி, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்ல பருவமழை பற்றாக்குறையா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல கடந்த ஒரு வார காலமா தென்மேற்கு பருவமழை தொய்வடைந்து இருப்பதன் காரணமா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்லயும் மாலை இரவு வெப்பச்சலன மழை பதிவாகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு குறிப்பா பார்த்தோம்னா ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பகல் நேரத்துல வெயில் இருந்தாலும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 23ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக மீண்டும் கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் படிப்படியாக பரவலாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நமக்கு பார்த்தோம்னா இதுவரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கூட உருவாகல. ஒரு 25, 26 தேதி வாக்குல தாழ்வு பகுதி உருவாவதற்கும் ஒரு சாதக சூழல் காணப்பட்டு வருது. சரி, இப்போ காற்றில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா மழை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலநிலை நமக்கு மழையை கொடுக்குமா, இல்லை வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரி இந்த மழையினுடைய தீவிரம் குறையுமா? இல்ல, இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பகல்ல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இல்ல. மேகமூட்டத்துடன் இருக்கும். சற்று காற்று ஈரப்பதமான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் இன்று நள்ளிரவு நேரத்துல வேணா சென்னை புறநகர் பகுதிகளில் இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா 23ஆம் தேதி சென்னை உட்பட தமிழகத்தின் பல கடலோர மாவட்டங்கள்ல சற்று பரவலான மழைக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தோன்னா நீட் மறுதேர்வு நடத்துகிறாங்க. இந்த நீட் மறுதேர்வு அப்படின்னும் பொழுது காலநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டோன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கான அந்த சான்சஸ்லாம் இருக்கும்ல. இப்போ நம்ம திரையில் பார்க்குறது நாளைக்கு ஒரு 2 மணி நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். எக்ஸாம் 1:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 11 மணிலேருந்து எல்லாரையும் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு காலையில் இந்த நேரத்தில் இந்த நீட் எக்ஸாம் தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல, நாளைய தினம் நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா தமிழகத்திலயுமே பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயில் தான் காணப்படும். நமக்கு குறிப்பா நண்பகல் நேரத்துல நல்ல தெளிவான வானமா தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மழை இடையூறு இருக்காது. மாலை இரவு நேரங்கள்ல மட்டும்தான் இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தேர்வு முடிந்து திரும்பும் போது வேணா, ஏன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் வந்திருப்பாங்க, அவர்கள் வீடு திரும்பும் போது இடிமின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆங்காங்கே தான் பதிவாகும். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.